தோ யூ வாண்ட் டு மேக் ஃபில்ம்ஸ் லைக் பண்ணையார் பத்மினி ஒரு மாதிரி ஒரு ஆர்டிஸ்டிக்காக இருக்கணும், ரொம்ப ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் யோசிச்சாலும், are you at this point forced to keep certain things just for this commercial aspect? ஆடியன்ஸோட ஹைக்காக இது வச்சு தான் ஆகணும் டிமாண்ட் பண்ணுதா? கரெக்ட். ஏன்னா ஆடியன்ஸுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. யாருமே என்கிட்ட வந்து நீ இதை பண்ணணும் இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லவே மாட்டாங்க. ஓகே, நான் அதில் ரொம்ப தெளிவாக இருக்கேன். நீங்கள் சித்தா கொடுத்தாலும் பார்ப்பாங்க, பன்னியார் கொடுத்தாலும் பார்ப்பாங்க, வீரதீர சூரன் கொடுத்தாலும் பார்ப்பாங்க. அதில் பிரச்சனையே இல்லை. சேதுபதி கொடுத்தாலும் பார்க்குறாங்க. ஸோ அது பிரச்சனை இல்லை. ஆனால் சோ கால் மார்க்கெட் ஸ்பேஸ் இருக்குல்ல, ஆடியன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிற கட்டத்தை தாண்டணும்ல. யா, யூ காட் இட். அதுக்கு இதெல்லாம் தேவை. இப்போ சும்மா சொல்லணும்னா நீங்கள் என்ன பட்ஜெட்டில் படம் பண்ணுறீங்களோ அதுதான் இதை தீர்மானிக்குது. வென் யூ டூ ஃபிலிம் ஃபார் 100 crore தென் யூ இட்ஸ் ஆப்வியஸ் நீங்கள் இதை பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா இதை இன்னும் பெட்டராக பண்ணணும். இப்போ முன்னாடி இருந்த மாதிரி இல்லைங்க. நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஒரு ப்ராப்பராக ஒரு ஐட்டம் நம்பர் வேணும், ஒரு ப்ராப்பராக இது வேணும், ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எப்படி இருக்கணும், ஆக்ஷன் சீக்வன்ஸ் கேட்குறாங்க. இன்னும் ஆக்ஷன் சீக்வன்ஸ், ஆனால் ஒரு ரெஃபரன்ஸை காட்ட மாட்டாங்க. இந்த மாதிரி பெருசாக இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறது கிடையாது. பரபரன்னு இருந்தால் போதும். அடுத்து என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ஆன்டிசிபேஷன் பிரேக் பண்ணி படம் போயிட்டா தே வெல் அண்ட் குட். ஓகே, அந்த லெவலில் தான் இப்போ இருக்குது. ஸோ அது எனக்கு என்ன தோணுதுன்னா, we chose that. லைக் நம்ம தானே பெருசாக படம் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ அப்போ இதெல்லாம் பண்ணுறது அவ்வளோ பெரிய தப்பாகவும் எனக்கு வந்து தெரியல. இன்னுமே ரிஃபைண்டாக அதை எப்படி சொல்லணும்னு தான் நான் பார்த்துட்ருக்கேன். இன்னும் வரும் காலகட்டங்களில் இது இன்னும் பிளெண்டாக